அதனால்தான் தேசம் காப்போம் பேரணி நடத்திய நாம் இன்றைக்கு மதச்சார்பின்மை காப்போம் பேரணியை நடத்துகிறோம். தோழர்களே, மதச்சார்பின்மை என்பதுதான் இந்திய அரசியலின் கருப்பொருளாக இருக்கிறது, மைய பொருளாக இருக்கிறது, முதன்மை முரண்பாடாக மாறி இருக்கிறது. பிரைமரி கான்ட்ராடிக்ஷன் இன் தி பாலிடிக்ஸ் இன் அவர் கண்ட்ரி. நம்முடைய தேசத்தில் இன்றைக்கு பிரதானமான முதன்மையான முரண்பாடாக இருப்பது செக்யூலரிசம் என்பதுதான். ஒரு அணி ப்ரோ செக்யூலரிசம், இன்னொரு அணி ஆன்டி செக்யூலரிசம். இதுதான் இந்தியாவில் இன்றைய அரசியல். ஒரு அணி அம்பேத்கர் ஆதரவு அணி, இன்னொரு அணி அம்பேத்கருக்கு எதிரான அணி. இதுதான் இன்றைக்கு இந்திய தேசிய அரசியல். ஒரு அணி அரசமைப்பு சட்டத்திற்கு ஆதரவான அணி ப்ரோ கான்ஸ்டிடியூஷன், இன்னொரு அணி அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான அணி, அது ஆன்டி கான்ஸ்டிடியூஷன். இப்படி இந்திய அரசியலில் பல முரண்கள் இருந்தாலும் கூட முதன்மை முரண்பாடாக மாறி நிற்கிறது. அதற்காக நாம் பிஜேபிக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். பிஜேபி அல்லது ஆர்எஸ்எஸ் அல்லது சங்க பரிவார கும்பல் இந்த மதச்சார்பின்மைக்கு எதிராக அரசியல் செய்ய தொடங்கிய பிறகுதான் மதச்சார்பின்மை தொடர்பான முரண்பாடு இன்றைக்கு கூர்மையடைந்து வருகிறது. ஷார்பன் ஆகிறது. அதுதான் இன்றைக்கு கூர்மையடைந்து வருகிறது. அதுதான் மிக முக்கியமானது. எத்தனையோ பல பிரச்சனைகள் இருக்கின்றன, எத்தனையோ பல முரண்கள் இருக்கின்றன, எத்தனையோ அடிப்படை முரண்பாடுகள் இருக்கின்றன. சாதி என்பது ஒரு அடிப்படை முரண்பாடு. பொருளாதார ஏற்றத்தாழ்வு என்பது ஒரு அடிப்படை முரண்பாடு. ஒரு ஊரிலே சாதி அடிப்படையில் மோதல் நிகழ்கிற போது அந்த மோதலுக்கு எது காரணம் என்பது முதன்மை கூறாக அமைகிறது. ஒவ்வொருவரும் எதை முதன்மைப்படுத்துவது என்று அவர்களே அவர்களின் செயல் திட்டத்தில் வரிசைப்படுத்துகிற போது தன்னியல்பாகவே இன்றைக்கு இந்திய அரசியலின் முதன்மை முரண்பாடாக செக்யூலரிசம் என்பதுதான் உருவாகி இருக்கிறது. மதச்சார்பின்மை என்பது தொடர்பான முரண்பாடுதான் முதன்மை முரண்பாடாக மாறி நிற்கிறது. பாரதிய ஜனதாவை வெறும் தேர்தல் கட்சி என்கிற முறையிலே நாம் விமர்சிக்கவில்லை. பாரதிய ஜனதாவை வெறுமன ஒரு அரசியல் கட்சி என்கிற அடிப்படையிலே அவர்களை தேர்தலில் வீழ்த்த வேண்டும் என்கிற அடிப்படையில் நாம் விமர்சிக்கவில்லை, எதிர்க்கவில்லை, பகைக்கவில்லை. அவர்கள் உயர்த்தி பிடிக்கிற அரசியல், அவர்கள் முதன்மைப்படுத்துகிற முரண்பாடு, அதுதான் மிக முக்கியமானது. அம்பேத்கர் எதற்காக இந்த அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கினார்? புதிய இந்தியாவை கட்டமைக்கப் போகிறோம் என்று ஏன் முழங்கினார்? ஏற்கனவே இருக்கிற இந்தியாவை ஏன் அவர் தகர்க்க வேண்டும் என்று விரும்பினார்? அதுதான் கேள்வி. ஏற்கனவே இங்கே இந்தியா என்கிற ஒரு தேசம் உருவாகி இருக்கிறது. வெள்ளைக்காரனால் அது வலிந்து உருவாக்கப்பட்டு விட்டது. பல்வேறு மதங்களாக சிதறி கிடந்தாலும் கூட இந்தியா என்கிற ஒரு ஓர்மை இங்கே ஏற்கனவே இருந்திருக்கிறது, இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அந்த இந்தியா தொடரக்கூடாது, அது தகர்க்கப்பட வேண்டும், அது அழித்தொழிக்கப்பட வேண்டும். புதிய இந்தியாவை கட்டமைக்க வேண்டும். அது சாதிய பாகுபாடுகள் அற்ற இந்தியாவாக இருக்க வேண்டும், பாலின பாகுபாடுகள் அற்ற இந்தியாவாக இருக்க வேண்டும். ஆண் பெண் என்கிற பாலினத்திற்கு இடையிலான பாகுபாடு, டிஸ்கிரிமினேஷன்ஸ், ஏற்கனவே இருக்கிற இந்தியா டிஸ்கிரிமினேட்டரி இந்தியா. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் விரும்புகிற இந்தியா ஈக்குவாலிட்டி என்கிற சமத்துவம் இந்தியா. டிஸ்கிரிமினேஷன் ஏன் இருக்கிறது? சாதிய சமூக அமைப்பு நீடிப்பதனால் இருக்கிறது. ஆண் மேலானவன் பெண் கீழானவன் என்கிற கருத்தியல் இங்கே நிலை பெற்றிருப்பதனால் அது நீடிக்கிறது. ஆகவே இந்த பாகுபாடு கலைந்த ஒரு புதிய இந்தியாவை கட்டமைக்க வேண்டுமானால் இங்கே நிறுவப்படுகிற அரசு மதசார்பற்ற அரசாக இருக்க வேண்டும். இதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனை. இதுதான் சங்க பரிவாரங்களின் இறுதி இலட்சியம் என்ன என்றால் முஸ்லிம்களை விரட்ட வேண்டும் என்பது அல்ல.
கிறிஸ்தவர்களை விரட்ட வேண்டும் என்பதல்ல. அவர்களுக்கு தெரியும், முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் இந்த மண்ணின் பூர்வீக குடிகள் தான். அவர்கள் யாரும் அராபியாவில் இருந்து வந்தவர்கள் இல்லை, ஐரோப்பாவில் இருந்து வந்தவர்கள் இல்லை, அந்நிய தேசத்தை சார்ந்தவர்கள் இல்லை, இந்த மண்ணை ஆக்கிரமித்த கும்பல் இல்லை. இந்த மண்ணின் மைந்தர்கள் தான், பூர்வீக குடிகள் தான். மதம் மாறி இஸ்லாமியர்களாக இருக்கிறார்கள், கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியும். ஆனால் அவர்கள் மீது வெறுப்பை விதைத்து பெரும்பான்மை இந்துக்களை ஓரணியில் திரட்டி ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொண்டால்தான் அரசமைப்பு சட்டத்தை தூக்கி எறிய முடியும். புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட கனவை சிதைக்க முடியும். இதுதான் சங்க பரிவாரங்களின் நோக்கம்.